வெல்கம் டு சென்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சில்லி பரோட்டா. ஈஸியான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சில்லி பரோட்டாவுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கீங்க. பரோட்டாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சதுரமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கீங்க. ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப பொரியணும்னு அவசியம் இல்லைங்க, மீடியமாக பொரிஞ்சால் போதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ எல்லா பரோட்டாவும் பொரிச்சாச்சுங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தாளிக்க கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு நல்லா பொரியட்டுங்க. சோம்பு பொரிஞ்சிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு நான் துருவி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லை பேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணங்கட்டுங்க. இப்போ நல்லா வணங்கிடுச்சுங்க. ஒரு வெங்காயம் எடுத்து மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுவும் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டியாகவும் கட் பண்ண வேண்டாம், பெருசாகவும் கட் பண்ண வேண்டாம். இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. இதுவும் இதோட கிளறிக்கலாங்க. குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க, கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே சைஸில். அதுவும் இதோட சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் வணங்கினா போதுங்க, ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது கலருக்காக எடுத்திருக்கேங்க. மல்லித்தூள், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா வணக்கிக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேங்க. 2 ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேங்க. ரெட் சில்லி சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேங்க. சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் இதோட வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த உப்பு காரம்லாம் சேர்ந்து அப்போ தாங்க நல்லா வணங்கும். உப்பு காரம்லாம் இதில் பிடிக்கும், அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு கொதி வரட்டுங்க. ஒரு கொதி வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க பரோட்டாவை எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கினீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆயிருங்க. பார்க்க மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ சேர்த்து வணக்கினீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆயிருங்க. ஹோட்டல்லாம் இப்படி பொரிச்சு தாங்க செய்வாங்க. நீங்கள் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி லேசாக வணக்கி கூட செய்யலாங்க.
ஆனால் இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சில்லி பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.